கலண்டர் பக்கங்கள் மாறுறது வெறும் திகதிகள் மட்டும் மாறுறது இல்லை. நம்ம வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி கொள்றதுக்கு இறைவன் தர மற்றும் ஒரு வாய்ப்பு அது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஹிஜ்ரி புத்தாண்டுல முதல் நாள் முஹர்ரம் மாதத்துல தொடக்கத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்மள பலருக்கு முஹர்ரம்னா வரலாற்று நினைவுகள் தான் எல்லாருக்கும் வரும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு அழகான வாழ்வியல் தத்துவம் இருக்கு தெரியுமா? முஹர்ரம்ங்கிற வார்த்தைக்கு புனிதமாக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம செஞ்ச பழைய தவறுகள், நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகள், நம்மளை பின்னோக்கி இழுக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைய புதுசா தூய்மைப்படுத்தி ஆரம்பிக்கிற ஒரு தொடக்கமாகத்தான் இந்த மாதம் இருக்கணும். வரலாற்றுல ஹிஜ்ரத் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கிற அந்த பயணம் மட்டும் இல்லை. அது அநீதியில இருந்து நீதியை நோக்கியும், இருள்ல இருந்து ஒளியை நோக்கியும் பயணிச்ச ஒரு மாபெரும் அழகான ஒரு பயண புரட்சி அது. இந்த புதிய வருஷத்துல நாம நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த வருஷத்தை விட ஆன்மீக ரீதியாகவும் மனுஷன் என்ற ரீதியாகவும் நம்ம எப்படி சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு ஆன்மீக ரீதியாக இந்த மாசத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிமை இருக்கு. ரமலானுக்கு பிறகு நோன்பு வைக்கிறதுக்கு மிக பொருத்தமான மிகச் சிறந்த மாசம் இந்த முஹர்ரம் மாதம் தான். அல்லாஹ்வின் மாதங்களாகிய இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல ஆஷுரா நோன்பு யார் வைக்காங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வருஷத்து பாவங்கள் அதுக்கு இது பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டும் இல்ல, நம்மளை விட்டு போன விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு நேரத்தை முன்னடிக்காம இந்த முஹர்ரம் 1வது நாள்ல இருந்து நம்ம புதிய ஒரு மனுஷனாக வாழ தொடங்குவோம். நமக்குள்ள நல்ல எண்ணத்தை உருவாக்குவோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணத்தை உருவாக்குவோம், இறைவனுக்கு நெருக்கமான வாழ்க்கைய உருவாக்குவோம். இதுதான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு தர ஒரு முக்கியமான மெசேஜ். அந்த வகையில இந்த புது வருஷம் அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு வருஷமாக அமைய எனக்கும் உங்களுக்கும் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற எல்லாருக்கும் இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன்.